ஏப்பா கல்கத்தா காலம் போன கடைசியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுவும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக. அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்றைக்கி மேட்ச்சு, ஆஃப்டர்நூன் மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச்சும் கேகேஆர் மோதினாங்க. அது ஹைதராபாத் ஸ்டேடியத்தில் நடந்தது. இதில் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்ச எஸ்ஆர்ஹெச் ஸ்டார்டிங்லேயே அபிஷேக் சர்மா அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். ஸோ அவருக்கு பதுவாக ட்ரெவிஸ் ஹெட்டும் இஷான் கிஷார் ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் அந்த மாதிரி தான் நடந்தது. இஷான் கிஷானும் ட்ரெவிஸ் ஹெட்டோட பார்ட்னர்ஷிப்பு செம்மையாக போயிட்டு இருந்தது. அந்த டைமிங்கில் ட்ரெவிஸ் ஹெட்டை நம்ம வருண் சக்கரவர்த்தி தூக்கி விட்டது தான் இந்த இடத்துல பெரிய ஒரு இம்பேக்ட்டு. ஸோ அதனால என்னமோ அவங்களோட ஸ்கோர் போர்டு ரொம்ப ட்ராபேக் ஆச்சு. திடீர்னு ஸ்ட்ரைக் வருது, திடீர்னு விக்கெட் ஆகிறாங்க, திடீர்னு அவுட் ஆகி பெவிலியன் நோக்கி திரும்பிடுறாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த மட்டும் 10.3 ஓவரில் 117க்கு 2 விக்கெட் இருந்தது. அதுலேயும் பாருங்கள், ஹென்ரிஸ் கிளாசன் இவரோட கேட்ச் தான் மெயின் குரூசியல். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் மும்பையோட எஸ்ஆர்ஹெச் சேசிங் 244 சேஸ் பண்ணது காரணமே ஹென்ரிஸ் கிளாசன் தான். ட்ரெவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா என்ன தான் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணாலும் பட் ஃபினிஷிங் ரோல் வரை கடைசி வரைக்கும் இருந்த ஹென்ரிஸ் கிளாசன் அவர் தான் பெரிய ஒரு ஸ்கோரை சேஸ் பண்ணி போனார். பட் அவரை இங்கே ஏர்லியாக விக்கெட் எடுத்தது தான் இவங்க கேமுக்குள்ளே வந்த காரணமே. அதுலேயும் குறிப்பாக இவங்க 2 பேர், அதாவது சுனில் நரைன் அண்டு வருண் சக்கரவர்த்தி. சுனில் நரைனை பொறுத்தளவு காலங்காலமாக கல்கத்தாக்காக பவுலிங் பண்ணுறாரு. 2012 இருந்து. வருண் சக்கரவர்த்தி 2020 பவுல் பண்ணுறாப்புல. பட் வருண் சக்கரவர்த்தி இன்றைக்கி 3 விக்கெட்டும், சுனில் நரைன் இன்றைக்கி 2 விக்கெட்டு. இவங்களே பாதி ஆஃப் தி ஸ்டேஜ் டீமை முடிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். இவங்க ஸ்பின்னிங், அதாவது எஸ்ஆர்ஹெச் இன்றைக்கி ஒரு பெரிய அடி ஆகியிருக்குதுன்னா அதுக்கு காரணமே இவங்க 2 பேர் தான். சுனில் நரைன் அண்டு வருண் சக்கரவர்த்தி சுழல் பந்து வீச்சால் எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன்களை தும்சம் செய்தார் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு நியூஸ் வரும். அதுலேயும் அபிஷேக் சர்மா, ட்ரெவிஸ் ஹெட், இஷான் கிஷான், ஹென்ரிஸ் கிளாசன், நிகித் வர்மா, சலில் அரோரா, பேட் கமின்ஸ், இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப்பை வச்சு இவங்க 2 பேரும் முடிச்சு விட்ட கதை வேறு லெவலில் ஒரு தரமான சம்பவங்களை நோக்கி போயிட்டுருக்குது. தரமான செயல். அதுலேயும் 10 ஓவருக்கு 115 ரன் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா 19 ஓவருக்கு 165க்கு எஸ்ஆர்ஹெச் ஆல் அவுட்டு. இந்த இடத்துல தான் நான் சொல்ல வரேன் என்னென்னா, ஸ்பின்னிங்கில் உள்ள தும்சம் பண்ணிட்டாங்க, ஒன்று கைதாயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ எஸ்ஆர்ஹெச் பொறுத்த மட்டும் 19 ஓவருக்கு 165 ரன் அடித்து ஆல் அவுட் ஆனது, அது அவங்க ஹோம் ஸ்டேடியத்தில் இந்த மாதிரி ஒரு ஆல் அவுட் ஆனது கேகேஆருக்கு ரொம்ப சாதகமாக போச்சு. இந்த ரன்னும் கூட நம்மளால் அடிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பெரிய எண்ணத்தின் மூலிமா போயிருக்குது. லோ ஸ்கோரிங் கேம். அது எஸ்ஆர்ஹெச் ஹைதராபாத் ஸ்டேடியத்தில் ஈஸியாக ரன்னிங் ஸ்கோர் பண்ணலாம் 200+. பட் 165 ரன் அடித்ததெல்லாம் சாதாரண. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்தளவு ஸ்டார்டிங்கிலேயே ஃபின் ஆலன் பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணார், 13 பாலுக்கு 30 ரன்னு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு பார்ட்னர்ஷிப்பை நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அன்கிட் ரகுவன்சியை உள்ளே இறக்கி விட்டு அஜங்கிய ரஹானே இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு தரமான இம்பேக்டை க்ரியேட் பண்ணாங்க. தரமான இம்பேக்டை க்ரியேட் பண்ணது மூலமாக அஜங்கிய ரஹானே ரொம்ப நாளாக காலம் போன கடைசியில் ஒரு கேப்டனிங்ஸ் இன்னிங்ஸ்னால் என்னென்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி 26 பாலுக்கு 43 ரன்கள் அடித்து அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். பட் அந்த இடத்துல அங்கிரீஸ் ரகுவன்சி இவர் 47 பாலுக்கு 59 ரன் ஒரு ஓடிஐ இன்னிங்ஸ் ஆடினாப்புல. பட் இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப்பு வெரி குரூசியல் ஸ்டேஜ் ஆன் தி எஸ்ஆர்ஹெச் ஹைதராபாத் ஸ்டேடியம். ஸோ இதன் மூலிமா கல்கத்தா டீம் ஈஸியாக வின்னிங் ட்ராக் நோக்கி போயிட்டுருந்தாங்க. பட் அந்த இடத்துல ஒரு ஃபினிஷிங் ரோல்னு ஒருத்தர் ரிங்கு சிங் ஈஸியாக 2 ஓவரில் முடிச்சு விட்டாப்புல. ஸோ மேட்ச் ரிசல்ட்டை பொறுத்து மட்டும் எஸ்ஆர்ஹெச் 19 ஓவரில் 165 ரன்னுக்கு 10 விக்கெட் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அதைய 18.2 ஓவர்லேயே நம்ம கல்கத்தா நைட் ரைடர்ஸாக 169 ரன்னுக்கு 3 விக்கெட்டை இழந்து ஈஸியாக விக்டரியை வெற்றி பெற்றாங்க தான் சொல்லணும். அந்த எஸ்ஆர்ஹெச் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில், அதாவது ஹைதராபாத்
எக்கனா ஸ்டேடியமா. ஸோ அதுக்கப்புறம் கேகேஆர் வின் பை 7 விக்கெட்ஸு. ஸோ இது வந்து குரூசியல் டேஜு. இதுதான் நான் இந்த இடத்துல முன்னாடியே சொன்ன மாதிரி, ஏப்பா காலம் போன கடைசியில் வந்து வின் பண்ணிகிட்ருக்கிறியாப்பா, இது உங்களுக்கே நல்லா இருக்குதா? இவங்க இந்த மாதிரி வின் பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலி நம்ம ஹைதராபாத் கிரிக்கெட் மேனேஜ்மெண்ட் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ ஈஸியாக வந்து அன்பீட்டனாக இருந்த டீமை பீட் பண்ணி நாங்களும் கேமுக்குள்ளே இருக்கோம், நாங்களும் குவாலிஃபை ஆவோம் அப்படிங்கிற மாதிரி அஜிங்கிய ரஹானே கேப்டன்சி ஸ்டைல் மூலிமா சொல்லியிருக்கிறாப்புல வேறு மாதிரி. ஸோ ஒரு கிவ் பை சான்சஸ் இருக்குன்னா டாடா ஐபிஎல் 2026 பாயிண்ட்ஸ் டேபிளில் கேகேஆர் 8th பொசிஷனில் இருக்காங்க. 9 மேட்சுக்கு 3 மேட்சை வின் பண்ணி 5 லாஸ் பண்ணி 1 நோ ரிசல்ட்டு 7 பாயிண்ட்டோட -0.54 வந்து பார்த்திங்கன்னா 8th பொசிஷன். ஸ்லைட்லி இவங்களுக்கு ஒரு சான்சஸ் இருக்கும். நடக்கக்கூடிய எல்லா மேட்சும் வின் பண்ணாங்கன்னா 17 பாயிண்ட்ஸில் வருவாங்க. ஸோ அதன் மூலிமா இவங்க வின் பண்ணலாம். கேகேஆர் இன்றைக்கி இந்த மாதிரி சம்பவம் பண்ணுவாங்க. யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.